வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள்: ஹிந்தி மொழி ஆவணங்களை பிற மொழிகளுக்கு மொழிபெயர்க்கும் வசதி விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் பாரமுல்லா மாவட்டத்தில் பாதுகாப்புப் படையினர் மேற்கொண்ட தாக்குதலில் 3 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். தமது அமெரிக்க பயணம் தமிழக மக்களுக்கான சாதனை பயணமாக அமைந்ததாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். பிரிட்டன் பிரதமர் கீர் ஸ்டாமர் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனை வெள்ளை மாளிகையில் சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை மேற்கொண்டார். செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் 3வது சுற்றில் இந்திய ஆடவர், மகளிர் அணிகள் வெற்றி பெற்றுள்ளன. இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் ஹிந்தி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா காணொலி பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். 1949ஆம் ஆண்டு செப்டம்பர் 14ஆம் தேதியன்று அரசியலமைப்பு நிர்ணய சபையால் ஹிந்தி அலுவல் மொழியாக அறிவிக்கப்பட்டதாக அதில் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஹிந்தி தினம் வைர விழா கொண்டாடுவதில் நாடு மகிழ்ச்சியடைவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஹிந்தி மொழியானது அனைத்து மண்டல மொழிகளுக்கும் நண்பனாக இருந்து வருவதாகவும் அம்மொழிகளுக்கிடையே பரஸ்பர பகிர்வு தொடர்ந்து வருவதாகவும் திரு அமித் ஷா கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் பல்வேறு சர்வதேச தளங்களில் ஹிந்தி மொழி ஊக்குவிக்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசின் அலுவல் மொழி பிரிவு சார்பாக செயல்படுத்தப்படும் இணையதளம் வாயிலாக ஹிந்தி மொழி ஆவணங்களை பிற மொழிகளுக்கு மொழிபெயர்க்கப்படும் வசதி விரைவில் அறிமுகப்படுத்தப்பட இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். செயற்கை நுண்ணறிவு மூலமாக செயல்படுத்தப்படும் வசதி மூலமாக குறைந்த நேரத்தில் ஹிந்தி மொழியில் அமைந்த கடிதங்கள், உரைகள் அனைத்து மொழிகளுக்கும் மொழிபெயர்க்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் அனைத்து மண்டல மொழிகளையும் ஹிந்தியையும் வலுப்படுத்துவதில் நாட்டு மக்கள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று திரு அமித் ஷா வலியுறுத்தியுள்ளார். பாசுமதி அரிசிக்கான குறைந்தபட்ச ஏற்றுமதி விலையை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. இது தொடர்பாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இம்முடிவின் மூலமாக உயர்தர அரிசி ஏற்றுமதி அதிகரிக்கும் என்றும் விவசாயிகளின் வருவாய் உயரும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் விவசாயிகளின் நிலையை கருத்தில் கொண்டு மத்திய அரசு இம்முடிவை மேற்கொண்டுள்ளதாக கூறியுள்ளார். முன்னதாக பாசுமதி ஏற்றுமதிக்கான பதிவு மற்றும் ஒதுக்கீடு சான்றிதழை வழங்க ஒரு டன்னுக்கு $950 என்னும் குறைந்தபட்ச ஏற்றுமதி விலையை அரசு நிர்ணயித்திருந்தது. கச்சா எண்ணெய் மீதான சுங்கவரியை 20%, சுத்திகரிக்கப்பட்ட சூரியகாந்தி மீதான சுங்கவரியை 32.5% உயர்த்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நிதி அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்த மாற்றங்கள் இன்று முதல் செயல்பாட்டிற்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுதில்லியில் நேற்று முன்தினம் காலமான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரியின் உடல் அக்கட்சியின் தலைமையகமான ஏ.கே. கோபாலன் பவனில் இன்று பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. அவரது உடலுக்கு காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திருமதி சோனியா காந்தி, தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் சரத்பவார் பிரிவு தலைவர் திரு சரத்பவார், திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி, காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு ஜெயராம் ரமேஷ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த திரு பிரகாஷ் காரத் உள்ளிட்ட பல தலைவர்கள் இன்று அஞ்சலி செலுத்தினர். இன்று மாலை 3 மணி வரை அரசியல் கட்சித் தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பின்னர் சீதாராம் யெச்சூரியின் விருப்பப்படி எய்ம்ஸ் மருத்துவமனையின் மருத்துவ ஆராய்ச்சிக்காக அவரது உடல் தானம் செய்யப்படுகிறது. ஜம்மு காஷ்மீரின் பாரமுல்லா மாவட்டத்தில் பாதுகாப்புப் படையினர் மேற்கொண்ட தாக்குதலில் 3 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். கிரீரி பகுதியில் உள்ள கிராமம் ஒன்றில் இன்று அதிகாலை பாதுகாப்புப் படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே இத்தாக்குதல் நடைபெற்றதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலில் கொல்லப்பட்ட தீவிரவாதிகளை அடையாளம் காணும் பணி நடைபெற்று வருவதாகவும் அது கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பு அம்சங்கள். இந்த புதிய சட்டங்கள் நீதியில் மட்டுமே கவனம் செலுத்துகிறதே தவிர தண்டனையில் அல்ல. பயங்கரவாத செயல் வரையறுக்கப்பட்டுள்ளது. சிறார்களுக்கு எதிரான குற்றச் செயல்களில் ஈடுபடுவோரை கடுமையாக தண்டிக்கும் சட்ட பிரிவுகள். 7 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட தண்டனைக்கான வழக்குகளில் தடயவியல் விசாரணை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட நபர் எல்லை வரையறையின்றி எந்த ஒரு நீதிபதி முன்பும் ஆஜர்படுத்தும் முறை. தமது அமெரிக்க பயணம் தமிழக மக்களுக்கான சாதனை பயணமாக அமைந்துள்ளதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். அமெரிக்க பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று சென்னை திரும்பிய அவர் விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். இந்த பயணத்தின்போது மேற்கொள்ளப்பட்டுள்ள அந்நிய முதலீடுகளால் 11,516 வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார்.
இது வெற்றிகரமான பயணமாகவும், இன்னும் சொல்லணும்னா ஒரு சாதனைக்குரிய பயணமாகவும் அமைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டு மக்களுக்கான ஒரு சாதனை பயணமாக இந்த பயணம் அமைஞ்சிருக்குங்கிறத முதல்ல தெரிவிச்சுக்க விரும்புறேன். 19 ஒப்பந்தங்கள் மூலமா 7,618 கோடி ரூபாய் முதலீடு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. இதன் மூலம் 11,516 பேருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த முதலீடுகள் திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரி, சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம்னு பல்வேறு மாவட்டங்கள்ல மேற்கொள்ளப்பட இருக்கு. தமிழ்நாடு டிரில்லியன் டாலர் பொருளாதாரம் என்ற இலக்கை நோக்கி முன்னேறுவதற்கான பணியில பன்னாட்டு நிறுவனங்கள் தமிழ்நாடு அரசு கூட ஒன்றிணைஞ்சு செயல்படணும்னு இந்த நிறுவனங்களை நான் கேட்டுக்கிட்டேன். லோக் அதாலத் எனப்படும் மக்கள் நீதிமன்றம் தற்போது நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது. விழுப்புரம் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் முதன்மை நீதிபதி ஆர் பூர்ணிமா தலைமையில் மக்கள் நீதிமன்றம் நடைபெற்றது. அப்பொழுது குடும்ப நல வழக்குகள் உட்பட அனைத்து வழக்குகளும் இந்த நீதிமன்றம் மூலமாக தீர்வை காண்பதாக நீதிபதி ஆர் பூர்ணிமா தெரிவித்தார். அசாம் மாநிலத்தில் பதிவான ஆன்லைன் வர்த்தக மோசடி தொடர்பான அனைத்து வழக்குகளையும் சிபிஐ வசம் ஒப்படைக்க அம்மாநில அமைச்சரவை முடிவு செய்துள்ளது. மேலும் எதிர்காலத்தில் இதுபோன்ற நடவடிக்கைகளை கண்டறிந்து தடுக்கும் வகையில் அம்மாநில உள்துறை மற்றும் நீதித்துறை இணைந்து ஒரு நிலையான செயல்பாட்டு முறையை உருவாக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஆன்லைன் வர்த்தக மோசடி தொடர்பாக அம்மாநிலத்தில் அதிக அளவில் வழக்குகள் பதிவானதை அடுத்து இம்முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும், இதுவரை அங்கு 14 சிறப்பு விசாரணை குழுக்கள் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பிரிட்டன் பிரதமர் கீர் ஸ்டார்மர் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனை வெள்ளை மாளிகையில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது குறித்தும் ரஷ்யா யுக்ரைன் மோதல் தொடர்பாகவும் இரு தலைவர்களும் விவாதித்தனர். மேற்கத்திய நாடுகள் வழங்கிய ஏவுகணைகளை யுக்ரைன் பயன்படுத்தினால் அதற்கு நேட்டோ நாடுகளே பொறுப்பு என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தெரிவித்திருந்த நிலையில் இந்த சந்திப்பு நிகழ்ந்துள்ளது. உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்தை உறுதிப்படுத்தும் திட்டங்களுக்கு இந்தியா முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய வேளாண் துறை இணையமைச்சர் திரு ராம்நாத் தாக்கூர் கூறியுள்ளார். பிரேசில் நாட்டில் நடைபெற்ற G20 வேளாண் அமைச்சர்கள் நிலையிலான கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் இந்தியா வேளாண் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளித்து வருவதாக கூறினார். உற்பத்தியில் மட்டுமல்லாமல் பொருளாதாரம், சமூகம், சுற்றுச்சூழல், நிலைத்தன்மை சார்ந்த முயற்சிகளிலும் இந்தியா கவனம் செலுத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டார். விவசாயிகள் முன்னேற்றம் காண்பதற்கான முயற்சிகளை மத்திய அரசு தொடர்ந்து முன்னெடுத்து வருவதாகவும் திரு ராம்நாத் தாக்கூர் கூறினார். மகாராஷ்டிர மாநிலம் பண்டாரா மாவட்டத்தில் இன்று காலை நேரிட்ட சாலை விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். இருசக்கர வாகனத்தில் பயணித்தவர்கள் மீது அடையாளம் தெரியாத வாகனம் ஒன்று மோதியதால் இந்த விபத்து நேரிட்டதாகவும், உயிரிழந்த இருவரும் சகோதரர்கள் என்றும் காவல்துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பான விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. ஹங்கேரி செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் 3வது சுற்றில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் வெற்றி பெற்றுள்ளன. நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் இந்திய ஆடவர் அணி 3.5, 0.5 என்ற கணக்கில் ஹங்கேரி அணியை வென்றது. இந்திய மகளிர் அணி 3-1 என்ற கணக்கில் சுவிட்சர்லாந்து அணியை வென்றது. இன்று 4வது சுற்று போட்டிகள் புடாபெஸ்டில் நடைபெறுகின்றன. இப்போட்டிகள் மாலை மணி 6:30க்கு தொடங்குகின்றன. டைமண்ட் லீக் தடகள போட்டியின் ஈட்டி எறிதல் பிரிவில் இன்று நீரஜ் சோப்ரா பங்கேற்கிறார். பெல்ஜியத்தில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியின் 3000 மீட்டர் ஸ்டீப்பிள் சேஸ் பிரிவில் இந்திய வீரர் அவினாஷ் சாப்ளே 9வது இடம் பிடித்தார். ஆசிய சாம்பியன் கோப்பை ஹாக்கி போட்டியில் நடப்பு சாம்பியனான இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. சீனாவின் ஹுலம்பரில் நடைபெறவுள்ள இப்போட்டி இந்திய நேரப்படி இன்று பிற்பகல் மணி 1:15க்கு தொடங்க உள்ளது. 4 முறை சாம்பியனான இந்தியா ஏற்கனவே அரையிறுதிக்கு முன்னேறியிருக்கும் நிலையில் 5வது மற்றும் கடைசி போட்டியான இப்போட்டியிலும் வெற்றி பெறும் முனைப்பில் உள்ளது. கேப்டன் ஹர்மன்பிரீத் சிங் தலைமையிலான இந்திய அணி இம்முறை இதுவரை நடைபெற்ற அனைத்து போட்டிகளிலும் வெற்றி பெற்று முன்னணியில் உள்ளது. ISL கால்பந்து போட்டியில் இன்று சென்னை ஒடிஷா அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் மாலை 5 மணிக்கும், பெங்களூரு ஈஸ்ட் பெங்கால் அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் இரவு மணி 7:30க்கும் நடைபெற உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஹிந்தி மொழி ஆவணங்களை பிற மொழிகளுக்கு மொழிபெயர்க்கும் வசதி விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் பாரமுல்லா மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட தாக்குதலில் 3 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். தமது அமெரிக்க பயணம் தமிழக மக்களுக்கான சாதனை பயணமாக அமைந்ததாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். பிரிட்டன் பிரதமர் கீர் ஸ்டார்மர் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனை வெள்ளை மாளிகையில் சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை மேற்கொண்டார். செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் 3வது சுற்றில் இந்திய ஆடவர், மகளிர் அணிகள் வெற்றி பெற்றுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.